முதல் கேள்வி, 1906ஆம் ஆண்டில் முஸ்லிம் லீகானது டாக்காவில் யாருடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சர் சையத் அலி இமாம் மற்றும் டிரோசியா. ஆப்ஷன் பி அஹா கான் மற்றும் டாக்கா நவாப் சலிமுல்லா. ஆப்ஷன் சி சர் சையத் அலி இமாம் மற்றும் டிரோசியா. ஆப்ஷன் டி அஹா கான் மற்றும் ஆசிஃப் அலி. 1906ஆம் ஆண்டில் முஸ்லிம் லீகானது டாக்காவில் யாருடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டது? சரியான பதில் அஹா கான் மற்றும் டாக்கா நவாப் சலிமுல்லா. இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. ஆப்ஷன் பி ஜி சுப்பிரமணிய ஐயர். ஆப்ஷன் சி பானர்ஜி. ஆப்ஷன் டி கோபாலகிருஷ்ண கோகுலே. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான பதில் தாதாபாய் நவ்ரோஜி. மூன்றாவது கேள்வி என்னன்றதை இப்ப பார்க்கலாம். 1945இல் சிம்லா பேச்சுவார்த்தையின் பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைமை வகித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜாஜி. ஆப்ஷன் பி அபுல் கலாம் ஆசாத். ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத். 1945இல் சிம்லா பேச்சுவார்த்தையின் பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைமை வகித்தவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் அபுல் கலாம் ஆசாத். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். வங்க பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது வங்காளத்தின் ஒற்றுமையை நினைவு கூறும் வகையில் இணைப்பு மண்டபத்தை கட்டியவர் யார்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் பி பிபின் சந்திரபால். ஆப்ஷன் சி ஆனந்த மோகன் போஸ். வங்க பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது வங்காளத்தின் ஒற்றுமையை நினைவு கூறும் வகையில் இணைப்பு மண்டபத்தை கட்டியவர் யார்? சரியான பதில் ஆனந்த மோகன் போஸ்.